ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிஹப். இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, திருப்பத்தூரில் இலக்கிய திருவிழா புக் ஃபெஸ்டிவல்னு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த புக் ஃபெஸ்டிவல் எங்கே நடக்குதுன்னா, திருப்பத்தூர் சேக்ரட் ஹார்ட் காலேஜில் தான் நடக்குது. சண்டே வீக்கெண்டுன்றனால நாம் அந்த புக் ஃபெஸ்டிவலுக்கு போயிருந்தோம். உள்ளே எந்த டைப்ஸான புக்கு வச்சுருக்காங்க, உள்ளே என்னென்ன ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, அந்த காலேஜ்லேயே வந்து என்சிசி ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப்புக்கு வச்சுருக்காங்க வாலண்டியர்ஸாக. இன்றைக்கி சண்டே தான், பட் சில ஸ்கூல்லலாம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க இந்த புக் ஃபெஸ்டிவலுக்கு. ஒவ்வொரு டென்ட்டு முன்னாடியும் அந்த டென்ட்டுக்குள்ளே எந்த மாதிரியான புக் ஸ்டால்ஸ் இருக்குன்ட்டு ஃப்ரண்ட்லேயே ஒரு கண்டென்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தே உங்களுக்கு தேவையான எந்த டாபிக் வேணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். உள்ளே போகும்போது என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டோம் ஈவெண்ட் எப்படி போகுதுன்ட்டு, அதை பற்றி சொல்கிறீங்களான்னு. அவங்களும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க. இப்போ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தினகரன். நான் சேக்ரட் ஹார்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். நான் செகண்ட் ஷிஃப்ட் படிக்கிறேங்க, செகண்ட் இயர் படிக்கிறேன், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு. நான் என்சிசி மாணவனுங்க. நான் இந்த ஒர்க் ஷாப்புக்கு வாலண்டியராக தான் வந்திருக்கேன். ஒர்க் ஷாப் நல்ல முறையில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று தொடங்கிய இந்த ஒர்க் ஷாப்பு 2/4/2022 முதல் 9ஆம் தேதி வரையும் இந்த ஒர்க் ஷாப் நடக்குதுங்க. மார்னிங் 10க்கு ஸ்டார்ட் ஆகுது, இரவு 8 மணி அளவு உள்ளதுங்க. அனைவரும் வாங்க, வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். இந்த ஒர்க் ஷாப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறது. எங்கள் காலேஜில் இடம் ஒதுக்கியிருக்காங்க இந்த ஒர்க் ஷாப்புக்காக. சிறந்த முறையில் சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இந்த 9 நாளில் திரு நாசர் அவர்கள் வருகை தருவாறு கூறியுள்ளார். பார்ப்போம் அவர் வராரா இல்லையான்னு என்று. நேற்று கலெக்டர் அவர்கள், மாவட்ட கலெக்டர் அவர்கள், சப் கலெக்டர் என்ற அனைத்து மேலதிகாரிகளும் வருகை தந்துள்ளார். தினந்தோறும் மணி நேரம் மக்கள் கூட்டம் அலமோதுகிறது. மாணவர்கள் சில பள்ளிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மதிய உணவு சாப்பாடு இருக்கிறது. என்சிசி எங்களுக்கு வந்து நல்ல முறையில் மதிக்கிறார்கள். தங்க இடம் கொடுத்துள்ளார்கள். நாங்கள் மாலை 7 மணிக்கு வந்தோம். இரவு 7:30க்கு செல்கிறோம். இங்கே உணவு வசதி அனைத்தும் உண்டு, தங்க இடமும் உண்டு. சிறந்த முறையில் எங்கள் கல்லூரி எங்களை பார்த்துக்கொள்கிறது. நன்றி. தினகரன் பிரதர் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தார். இந்த ஈவெண்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா April 2 ஸ்டார்ட் ஆச்சு. எண்ட் ஆகிறது வந்து April 9. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 o'clockலேருந்து ஈவினிங் 7 PM வரைக்குமே இந்த புக் ஃபெஸ்டிவல் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் இருந்தும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை இங்கே கூட்டிகிட்டு வந்து ஈவெண்ட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. புக் ஃபெஸ்டிவலில் என்ன என்ஜாய்மெண்ட்டுன்னு தானே கேட்குறீங்க. அங்கே சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. புக் வாங்குகிற இடத்துல கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அங்கேயே ஃப்ரெஷ் ஜூஸ், பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், ஐஸ்கிரீம்னு நிறையா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லையே எல்லா லாங்குவேஜஸ்லேயும் புக்ஸ் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்லேயும் புக்ஸ் இருக்காங்க. சின்ன பசங்களுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங் புக்ஸு அங்கே நிறையாவே இருக்குது. அங்கேயே திருப்பத்தூர் மாவட்ட வரலாற்று ஆய்வு நடுவம், திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டோட நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கிற எல்லா புக்கும் உள்ளே இருக்குது. அங்கே உள்ளேயே நிறையா புக் ஸ்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதில் 1-2 சொல்கிறேன் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் வருது இப்போ, அதுக்காகவே கைடு மாதிரியே ஒரு புக் ஸ்டால் வச்சுருந்தாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கேயே நல்வழி பதிப்பகம்னு இருந்துச்சு. அங்கே 3 வகையான புக்ஸ் இருந்த மாதிரி நான் பார்த்தேன். மோட்டிவேஷ்னல் இருந்துச்சு, அதுக்கப்புறம் மெடிக்கல் இஷ்யூ எதாவது இருந்துச்சுன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறதுன்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பியூட்டி டிப்ஸுக்கான புக்கு கூட அங்கே இருக்குங்க. அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாலுக்குமே ஒரு நேம் வச்சுருக்காங்க. சம் ஸ்டால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாலோட நேமை பார்த்தாலே உள்ளே என்னென்ன புக்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு.
அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டால் ரொம்ப அருமையாக வச்சுருந்தாங்க. இல்லம் தேடி கல்வின்ட்டு. நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவிட் சுச்சுவேஷனில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுக்கே போயிட்டு அவங்க டீச் பண்ணாங்க. அங்கே உள்ளேயே சின்ன பசங்க அவ்வளோ அருமையாக ஹேண்ட் கிராஃப்ட்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன பசங்க இனோவேட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் கூட பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளேயே சயின்ஸ் எஜுமிஷன் மாதிரி அவ்வளோ அருமையாக வச்சுருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மெயினாக போய் பாருங்கள். இந்த புக் ஸ்டால் காலையில் 10 இருந்து ஈவினிங் 7 வரைக்கும் இருக்குது. அதுவும் ஏப்ரல் 9 வரைக்கும் தான் இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லாருமே போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் உள்ளே போயிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலுமே உள்ள காலேஜிலே வாலண்டியர்ஸ்னு வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த புக் ஸ்டாலில் 3 லாங்குவேஜஸ் டைப்ஸில் புக்ஸ் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி. உங்களுக்கு எது பெனிஃபிட்டோ நீங்கள் அதை வாங்கி படித்து அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த புக் ஸ்டால்லேயே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வச்சுருக்காங்க. செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் வச்சுருக்காங்க. ஸோ போயிட்டு நம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ஈவெண்ட்டை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க வித் த சப்போர்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். நமக்காக அந்த ஃபெஸ்டிவலை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த புக் ஃபெஸ்டிவல் போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. இந்த புக் ஃபெஸ்டிவலை நம்ம எங்கே வச்சுருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருந்திருக்கும். பட் சேக்ரட் ஹார்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட மற்ற ஸ்கூலில் இருந்து நீங்கள் பஸ்ஸில் வந்தால் கூட ஸ்டூடெண்ட்ஸோட இங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோ அருமையாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு சேக்ரட் ஹார்ட் காலேஜ் டீம் மெம்பர்ஸ். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் இன்னும் இந்த புக் ஃபெஸ்டிவல் போகலன்னா கண்டிப்பாக போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.